ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏமா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோடைய பர்த்டே. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டு வந்து 12 o'clock எழுந்திரிச்சு நான் கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இவரை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ண சொன்னேன். அப்போ அவர் வந்து பாப்பாவை போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவ்வளோ நேரத்துக்கு பாப்பா எந்திரிக்க மாட்டா அப்படின்ட்டு தான் பாப்பாவை எழுப்பலை. நாங்கள் 2 பேரே கேக் கட் பண்ணோம். ஸோ 2 பேருமே ஜாலியாக அந்த நைட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அவரும் கேக் கட் பண்ணிவிட்டு 2 பேருமே கேக் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது இதுக்கு மேலே நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துட்ருப்பீங்க. கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏமா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே. ஸோ அந்த விலாக் தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு அவர் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு நாங்கள் பூஜைலாம் முடிச்சிட்டோம். பூஜை முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட்டான முருகன் டெம்பிளுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். பட் அவருக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே ஒன்றொன்னா நான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். கிளம்பலாமாங்க? எல்லாருமே என் ஹஸ்பண்ட்க்கு விஷ் பண்ணிவிடுங்க. வண்டி கிடச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இதுதான் மார்னிங் அவுட்ஃபிட். என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட செலெக்ஷன் தான். நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பெரிய மாலை ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் உள்ளார போய் சாமி கும்பிட்டு தரிசனமும் எங்களுக்கு ரொம்ப நல்லா கிடச்சிது. ஸோ தரிசனமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். சரி, அங்கே வெளியே உட்காந்துருக்குறவங்களுக்கு சரி ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இவர்கிட்டையும் சொன்னேன். இவரும் அதையே தான் நினச்சிருந்தார். பட் 2 பேரும் ஒரே மாதிரியே திங்க் பண்ணோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்தோம். இது ஏன் நான் வீடியோவில் போடுறேன்னா, இதை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் கொடுக்கணும்னு தோணும். அதனால தான் நான் போடுறேன். ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ எதுக்காகவோ நான் வந்து போடலை. உங்களுக்கு தோன்றதுக்காக நான் வந்து இதை வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இதுதான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இவங்கள வந்து நான் எங்கே கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒசூர் அஃபிஷியல் பேஜ்லேருந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் பார்த்தேன். அதுக்கு மாதிரி இவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது மாதிரி டெக்கரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி விட்டாங்க. அதில் ஒன்று நான் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆர்டர் ஓகே பண்ணியிருந்தேன். ரியலாக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பருமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானவங்க யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பாப்பா வந்து சாங் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. என் ஹஸ்பண்ட் ரியலாகவே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக்கு தாங்கவே இல்லை. அதுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அவங்களுமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. இது மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து நானும் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக எனக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலக மேகத்தை கண்டு நிலவன் கரை துடைப்பேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் இது சர்ப்ரைஸாக தான் காமிச்சேன். ஸோ நான் வந்து இது ரூம் உள்ளார பண்ணிவிட்டு ரூமை லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் பார்க்கணுன்னாரு. அவர்கிட்ட வந்து நான் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்த அளவுக்கு இருக்கும்னுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரியலாக அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே இது மாதிரி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. எப்பயுமே அவர் பர்த்டே வந்துச்சுனாவே எங்கள் கையில் காசு இருக்காது, சம்திங் ஏதாவது மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த டைம் வந்து அவருக்கு அப்படி இருக்கவே கூடாது அப்படின்ட்டு தான் எல்லாமே அவருக்கு தெரியாமல் பலூன் டெக்கரேஷனுக்கு ஆர்டர் கொடுக்கறதாகட்டும், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு போயிட்டு ஆர்டர் கொடுக்கறதாகட்டும் எல்லாமே நான் தான் தனியாகவே போய் பண்ணேன். ட்ரெஸ் எடுக்க கூட அவர் என் கூட வரவே இல்லை. ஸோ அவருக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ மார்னிங் எடுத்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அவருக்கு நான் வீடியோ கால் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எடுக்கிற ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து நானாக அவருக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இது வந்து நான் அவருக்கு காமிக்கவே இல்லை. பட் எல்லாத்துலேயுமே அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். ஸோ எனக்கு வந்து இந்த ஹாப்பி தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே ஒன்றா நான் வந்து என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எதையுமே திங்க் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு அண்ணாவுக்கு கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவருக்கே தெரியாமல் அவங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்கு என்னென்ன ஆர்டர் கொடுக்குறேனோ எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுடுவேன். ஏன்னா இவர் பார்த்தா கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட இவருக்கு வந்து தெரியவே தெரியாது நான் இந்த அளவுக்கு பண்ணது. ஏன்னா இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எல்லாமே க்ரியேட் பண்ணேன். ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். இந்த பர்த்டே வந்து அவர் எப்பயுமே மறக்கவே மாட்டார். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அவருக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்த உடனே கூட அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ நான் வந்து அவரோட ஃபோட்டோ தனியாக இருக்கிறது தான் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அவர் தனியாக இருக்கிறது நான் ஃப்ரேம் போட்டேன்னா அவர் அந்தளவுக்கு ஹாப்பி ஆக மாட்டார். ஸோ அவருக்கு எந்த இது பண்ணாலுமே ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பார். அதனால தான் நான் வந்து ஃபேமிலி ஃபோட்டோவாக போட்டேன். தனியாக ஃபோட்டோ இருந்திருந்தால் இந்தளவுக்கு அவர் வந்து சந்தோஷமாயிருக்க மாட்டார். இதை பார்த்தோன்னே அவரும் ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதை டிசைன் பண்ணிவிட்டு எனக்கு முன்னாடியே அனுப்பி விட்டாங்க. ஸோ நான் பார்த்துட்டு என் ஃபோனில் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த டைமில் தான் நானுமே அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் வந்து ஆஃபீஸில் யாரையுமே கூப்பிடாமல் இருந்தார். நான் தான் இவர் கூட போயிட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்ணிகிட்ருந்தேன். இவருக்கே தெரியாமல் நான் இன்வைட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவங்களுமே வந்து எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே வந்தாங்க. வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் இது மாதிரி என்ஜாய் பண்ணது வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா எதுக்குனாலுமே ஃபேமிலின்னு தான் இருப்பார். ஆனால் இந்த டைம் தான் அவருக்காக அவர் வந்து அந்த டைமை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்பயுமே எங்களுக்கு பர்த்டே ஆகட்டும், வேறு ஏதாவது வர்றதாகட்டும் எங்களுக்குன்னு தான் பார்த்து பண்ணுவாரேன்னு தவிர அவருக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டார். அதனால தான் நான் வந்து அவருக்கு இந்த டைம் பர்த்டே வந்து கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்தளவுக்கு நான் அவருக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஃபுட்டெல்லாம் போட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க. என் வீட்டுக்காரே ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு வந்து பரிமாறிட்டு இருந்தார். ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அவருடைய ஆஃபீஸ்லேயுமே அவர் வந்து கேக் கட் பண்ணார். ஸோ இந்த நாள் வந்து அவர் சரி